நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 370வது வீடியோ. இன்றைக்கு காலையில் நான் ஜஸ்ட் வாஸ் கோயிங் த்ரூ த வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் ஆல். அப்படி பார்க்க பார்த்திபன் ஒருத்தர் திருப்பூர்லேருந்து அனுப்பிச்சிருந்தார் ஒரு மெசேஜ். ரொம்ப அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அவரை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் அந்த படத்தெல்லாம் பார்த்தா மெய் மறந்து போயிட்டேன். அப்படியே இந்த மாதங்கி நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அவர் அனுப்பிச்ச அந்த ஃபோட்டோ வந்து மாதங்கியோட ஃபோட்டோ. அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஃபோட்டோ. சிலை அந்த அந்த அம்பாள் சிலை கருங்கல் விக்கிரகம் 8 கையோடு உட்காந்துட்டுருக்கா மாதங்கி கையில் வீணையோட. இது எங்கே இருக்குன்னு கூட இப்போ திருப்பூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவில்னு போட்டிருந்தார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்போ பார்த்தா ஒரே ஒரு மனிதர் அவர் வந்து குரு ஸ்தானத்தில் வச்சுருக்கா. அவர் வந்து யார்கிட்டையும் டொனேஷன் வாங்காமல் அவரை தனியும் முயற்சியில் பண்ணியிருக்கார். அதிக அற்புதமாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அம்பாள் வந்து சரி இதை பற்றி மாதங்கி நவராத்திரி நடக்கிற நேரத்தில் இதை பற்றி பேசுறதுக்கு உசிதமான இதுன்னு சொல்லிட்டு நான் பேச விரும்புகிறேன். எங்கள் ஆற்றுல வந்து மாதங்கியினுடைய விக்கிரகம் லகுஷியாமலாவாக இருக்குது. இப்போ ஆஸ் ஆன் டேட் நான் பூஜை பண்ணது 2 கை மாதங்கியோட இது லகுஷியாமலாவா. அவள் தான் வந்து பிரம்ம வித்யாம்பிகைன்ற ரூபத்தில் திருவெண்காடு கஷேத்திரத்தில் இருக்கா. இப்போ ஆற்றுல இருக்கிற மாதங்கி படம் வந்து இந்த படம். இது வைஷ்ணவ வெளியிட்ட படம். அந்த காலத்தில் இந்த படம் தான் என்கிட்ட இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஸ்வரூபம். இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். அந்த நீலமும் பச்சையும் கலந்த இடம், மேற்கையில் பாஷாங்குசம், அப்புறம் அந்த சம்பா நிற்கிறது, தாமரை மலர், அப்புறம் 2 கை வீணை வாசிக்கிறது, ஒரு கையில் கிளி, ஒரு கையில் சாரிகைன்ற பறவை. அப்போ அம்பாள் வந்து ஒரு காலை மடித்து ஒரு காலை தங்க போட்டு நீலோத்பல மலரில் உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லியிருக்கு. உட்பலம்ன்றது வெள்ளை நிறம், நீலோத்பலம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு வயலட் கலரில் வரும். ஸோ இந்த ரூபம் தான் நான் வச்சுருக்கேன். வீணா பாக்ஸ் உள்ளே இருக்கும் இந்த படம். எப்பயுமே என்கிட்ட உள்ள பூஜா மண்டபத்தில் இருக்காது, வீணா பாக்ஸு கண்ணாடி பாக்ஸ் இருக்குது, அது உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பார்த்திபன் அம்ச அந்த படங்களை காமிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் முன்னாடி சொல்லுங்கள், மாதங்கி மந்திரம்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பெரிய மந்திரம். அது பெரிய மந்திரம். உடனடியாக சாதகனுக்கு உடனடியாக அது பண்ணுறேன். எனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, நான் டேப்பையில் பணியப்படும்போது மிஸ்டர் பத்மநாபன் வியூஹாலந்தில் வந்து ஜாயின் பண்ணி தரவர். என்ன விருப்பத்தில் ஃபஸ்ட் டே மீட்டிங்கில் என் கையை பிடிச்சி இழுத்துட்டார். ஒரு ஹெட் ஐபிஓ இருந்தவர் ஏற்றா மாதிரி உட்காந்தார். பட் அதர் திங்ஸ் I introduced myself. I am from factory, sir. My name is V.R. Raja. I am working as a deputy manager. அப்படிலாம் சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னவோ சொல்கிறார். அப்போ வந்து மிஸ்டர் சுவாமிநாதன் அவர் தான் இதுவாக சீஃபாக இருந்தார் அங்கே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு. ரொம்ப தன்மையான மனிதர் அவர். ஸோ அவள்லாம் வந்து அப்படி இருக்கும்போது இந்த ஆள் பீயிங் எ பிராமின் என்ன நினச்சிட்டாலும் தெரியல. I don't believe you அப்படின்றார். Just imagine day 1 and we are meeting இந்த அந்த அதில் மீட்டிங் ரூமில் எல்லோரும் உட்காந்துட்டுருக்கா. அதில் வந்து எழுந்து நான் சொன்னேன், எதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜானார். இல்லை சார், என்னை முன்னாடி பேசியிருக்கேன் அதை பற்றி நினைக்கிறேன். இசக்கின்னு ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், அவருடைய மனைவி இறந்துட்டா. அதனால் வந்து ஐ பின் ஆஸ்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹிம் டு சென்னை. அந்த மாதிரி இங்கே வரார். அதெல்லாம் பதில் ஜாயின் பண்ணேன். Who are you to decide? நான் டிசைட் பண்ணல. சீனியர் பெரியவர்ன்ட்டு தெரியாது. நம்ம புது பெரியவாளா பழைய பெரியவாளான்னு என்ன நினச்சிடுறது. ஏதோ ஒரு யாரோ சம்படி எஸ் ஸ்பாயில்ட் இஸ் மைண்ட் நினைக்கிறேன். எழுத்தா மாதிரி வந்து ஜஸ்ட்டு கையை பிடிச்சிட்டார். கையை பிடிச்சி கம் வித் மீ, லெட் அஸ் கோ டு சுவாமிநாதன் கேபின்னு சொல்லிட்டு அங்கே அவர் கூப்பிடவே இல்லை. பார்த்துட்டார் அவர் சம்திங் ராங் சொல்லிட்டு இன்னவர் கால்டஸ். வி வேர் வெயிட்டிங். 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆகிடுது. அப்போ அம்பாள் தான் மாதங்கி தான் சரணடைஞ்சேன். உடனடியாக மனசோட வேண்டி, அம்மா நீ தாண்டி காப்பாற்றினது இந்த இக்கட்டான நிலைமையிலன்னு சொல்லும்போது, ஓம் ஐம் க்ளீம் சோம் ஓ நமோ பகவதி ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வமரஞ்சனி क्लीं क्रीं सी सर्वराजवसंकरी सर्वस्त्री पुरुष वसंकरी सर्वदुष्ट मग वसंकरी सर्वसत्व वसंकरी सर्वलोक वसंकरी
திரைலோக்கியமே மசுமானாய ஸ்வாக சௌங்க்லீமை ஸ்ரீம் ஹ்ரீமை சொன்னா டக்குனு ஷாக் அடிச்சாப்ப கை விட்டுட்டு போயிட்டார் அவர் கேபினுக்கு. இது வந்து ஏன் அப்படி நடந்தான்னு பட் அப்போ இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அவமானம் இல்லையா, கம்பெனியில் 30 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாருண்டு, அம்மா இது வந்து நீ தான் கூலி கொடுக்கணும் அவருக்குண்டு நம்பினா நமக்கு வித்தின் மேட்டர் ஆஃப் 6 months பிகாஸ் he was also doing the wrong things. So he has been asked on a particular Saturday, asked to submit the car, he has been asked to go out of the company. அப்படி ஆகிடுது. இப்போ ஹைலி குவாலிஃபைடு பர்சன் தான், பட் பிஹேவியர் மனுஷாரோடைய பிஹேவியர் சரியாக இல்லைன்னா இப்படி தான் இடர்பாடுகள்லாம் வரும். இப்போ அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹவு டு பிஹேவ், ஸ்மைலி ஃபேஸோட நம்ம வந்து வி ஷுட் இன்வைட் தி பீப்புள் அண்ட் டாக் டு தம் அண்ட் ஆல். அவர் போராத காலம் அந்த மாதிரி பண்ணார். இவர் ஐ கஸ்ட் அந்த ஸ்பாட், அது வழியே இல்லாமல். இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, மாதங்கியரோட பராக்கிரம சொல்ல வரேன். மாதங்கி தன்னோட குழந்தை வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு உடனடியாக ஆக்ஷன் இருக்கிறார். எனக்கு லைஃப்பில் இது நடந்தது, இதை சொன்னால் தான் நம்புகிறாங்க நிறைய பேர். நான் நீ நாட் என்னை போஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லது. தேவியனுடைய பராக்கிரமம் சொல்கிறது. அதே மாதிரி என் குருமாதா ஷி அப்ரிஷியேட்டட் மீ. எப்படின்னா, நான் அரியத்துறையில் மரகதவல்லின்ற அம்பாளுக்கு சித்திரை மாதம் சுக்ல சப்தமி கல்யாணம் பண்ணுவேன். அது என்ன மாதங்கி தான் எடுத்து கொடுத்தா. ஒரு நாள் ராத்திரி சாயந்தரம் வேளையில் படிச்சுட்டு இருக்கேன், புக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாள் கல்யாணம் பண்ணோன்னு எந்த இது எடுக்கணும், திதிவார லட்சம் பங்குனி உத்திரம் நார்மலாக பண்ணுறா. ஆக்சுவலாக பார்வதிக்கே பங்குனி உத்திரத்தை அந்த கல்யாணம் திங்கக்கிழமை நடந்துன்னு சொல்லியிருக்கு பல புராணங்களில். ஸோ இவா இஷ்டம் போல் இவ மாத்திரா சிலைகள்லாம் நூல்களில். அப்போ சொல்லும்போது அம்மா சொல்கிறான், நான் சித்திர மாதம் சுக்ல சப்தமியில் பண்ணேன்ட்டு. ஸோ அதுதான் மாதங்கியோட கல்யாணம் நடந்த இடம், அந்த நேரம் அது. ஸோ அதே மாதிரி அரியத்துறையில் நான் எடுத்து பண்ணும்போது அதனால தான் அந்த மாதிரி அம்பாளுடைய ஆக்ஞையினால் பண்ணுறதுனால கடந்த 30 வருஷ காலம் தொய்வில்லாமல் நடக்கிறது இந்த காரியங்கள். திருக்கல்யாணம் வந்து சித்திரை மாதம் சுக்ல சப்தமிக்கு அங்கே வந்து கல்யாண சுந்தர விக்கிரமே பிரதிஷ்டா ஆகிருக்கு, அந்த ஊரில் நான் பண்ணியிருக்கேன், அது நடக்கிறது. ஸோ கம்மிங் டு தி திருப்பூர் சப்ஜெக்டு, அதை ஐ வாண்ட் டு ஷோ டு த வியூவர்ஸ். அதில் 2-3 ஃபோட்டோ அமைச்சிருக்கா, ஒரு 10 ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க, அதை பாருங்கள். திருப்பூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவிலில் இருக்கிற மாதங்கி கவசம்லாம் போட்டு மாலையெல்லாம் சாத்திருக்கா, தாமரை மலரில் காது வச்சுருக்கா, அதுக்கு வெள்ளி கவசம் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறா பாருங்கள். மாதங்கிக்கு அபிஷேகம் நடக்கிறது, சந்தனம் அபிஷேகம் நினைக்கிறேன். பால் அபிஷேகம். எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. இது பார்த்தா மறந்து போனேன் காத்தால. இது அங்கே இருக்கிற உற்சவ விக்கிரகங்கள். இது ஒன்று, இது முக்கியமாக கவனிக்க பாருங்கள். சிகப்புக்கு வர்ணிச்சிருக்கேன், ரத்த வஸ்திரம் இருக்க. இந்த வரலட்டி ஒருத்தர் ரங்கசாமியார் ஒருத்தர் எழுதுகிறார், பச்சை புடவைக்காரிண்டு. மீனாட்சி வந்து அவர் இருக்கிறது வந்து பச்சை கலர், ஆனால் கட்டின்னு இருக்க வஸ்திரம் சிகப்புன்னு தான் சொல்லுது சாஸ்திரத்தில். பச்சை புடவை எங்கேயுமே சொல்லப்படல, பச்சை வஸ்திரம் கிடையாது அம்பாளுக்கு, சிகப்பு வஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அவள் பச்சை, அவள் வந்து பச்சையும் கருப்பும் கலந்த நிறம். ஆனால் கட்டின்றிருக்க வஸ்திரம் வந்து சிவப்பு, ரத்த வர்ணா மாம்ச நிஷ்டாம் கூட இப்படி மாதம் அது 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 இல்லை. இது வந்து ரத்த வஸ்திரம் தான் கட்டிருக்க. சிவ மீனாட்சியினுடைய மாதங்கியினுடைய ஸ்லோகத்திலே வருது, ரத்த வஸ்திரம் தான் அவளுக்கு. இந்த சன்னதியில் என்ன அழகா மகா ஆக்சுவலாக இவளுக்கு முத்திரேஸ்வரி பேர்,
அம்பாள் தன்னுடைய முத்திர மோதத்தை கொடுத்து நீயும் நானும் ஒன்றுடின்றாவல. அதனால் வாராகியோட ஷீஸ் போர் அது. ஏன்னா இவ சொன்னாதான் அம்பாள் கேட்குறான்னு இருக்கு. அந்த கோவிலில் இருக்க அந்த பாலா விக்கிரகம் இப்போ சொர்ணாகர்ஷ பைரவர் அதுவும் இருக்குது. அதுவும் மெட்டல் விக்கிரகமாக தான் வச்சுருக்கா. இது பாலை. ஒரு கையில் அக்ஷமாலையும் ஒரு கையில் புஸ்தகம் வச்சுட்டு வராபயத்தோட நீலோத்பலத்தை உட்காந்துருக்கா. இவெல்லாம் தாமரை மலரில் உட்காரல, நீலோத்பலம் 16 இதழ் இருக்கும் ஒரு சுத்துக்கு. அது இது வாராகி, தண்டநாத்தான்ற வாராகி. இது அதே திருப்பூர் கோவிலில் இருக்குது. இவெல்லாம் 8 கையோடு இருக்கா பாருங்க. இது சொர்ண பைரவர், சொர்ணாகிருஷ்ண பைரவர் சக்தியை மடியில் வச்சு உட்காந்துருக்கார். மெட்டல் விக்கிரகம். இது பிரதான தெய்வம் ராஜராஜேஸ்வரி அங்கே இருக்கிறது. திருப்பூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி. அந்த கோவிலுடைய முன்புற தோற்றம் பெரிய ராஜகோபுரத்தோடு இருக்கு. பெரிய கோவில். குளத்தோடு இருக்கு பாருங்க. ராஜராஜ கிட்டத்தட்ட இது இஸ் ரெப்ளிகா ஆப். இந்த ரூபத்தை பார்த்தா எனக்கு மைசூரில் பெங்களூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி படம் திருச்சி சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்டது. இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சொல்கிறேன். இது திருப்பூர். ஆனால் இது சொர்ணாகிருஷ்ண பைரவர் சக்தியை மடியில் வச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்கிறேன், அந்த பையன் பார்த்திபன் எழுதியிருக்கார். சுவாமி ஒன் ஸ்பெஷல் நோட்டம் பில்ட் பை எ சிங்கிள் பர்சன், ஞான குருன்னு பேர் அவர். எ பர்சன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, ஹீ பில்ட் த டெம்பிள் வித்தவுட் அதர்ஸ் ஃபண்ட் அப்படி போட்டிருக்கார். சார் ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ட்ரஸ்ட் சார்பில் ராஜகோபுரங்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ராஜமாதங்கி, ஸ்ரீ மகாபராகி, சொர்ணாகிருஷ்ண பைரவர், ஸ்ரீ பைரவர் ஆகிய பரிவாரத்தில் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சன்னிதானம், விதுசேகர பாரதி சன்னிதானம், கர்நாடக மாநில பெங்களூர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவில், ஸ்ரீ கைலாச ஆசிரமம், மகா சமஸ்தான பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திரபுரி மகா சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதுன்னு போட்டிருக்கார். ஸ்ரீ சபேச சிவாச்சாரியார் பெங்களூர் வாழும் கலை வேதாந்த பாடசாலை, வேத விஞ்ஞான மகா வித்யாபீடம், முதல்வர் சுந்தரமூர்த்தி சிவம், ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ட்ரஸ்ட் தலைவர் ஞானகுரு இப்படின்னு போட்டு இப்போ ராஜமாதங்கி நவராத்திரி நடந்துருக்கு அந்த கோவிலில் சொல்லிட்டு இந்த படத்தோடு முடிக்கிறார் அவர். நம்ம அந்த சைடில் நிறைய பேருக்கு பக்கத்திலே இருந்தால் கூட போக தெரியாது. தயவுசெய்து அங்கே அப்பேற்பட்ட கோவில் திருப்பூரில் இருக்குது, போய் பார்த்து வாங்க. மன்னிக்கணும். பாலசுப்ரமணிய சுவாமி எல்லாரும் சங்கப்ப பாருங்கள் அப்படி பண்ணிருக்க ஜனங்கள்லாம். ஸோ இந்த ராஜமாதங்கியருடைய நவராத்திரி நடக்கிறதுனால இந்த புண்ணிய காலத்தில்
இதை ஷேர் பண்ணேன். தயவுசெய்து முடிஞ்சால் ஷியாமளாதண்டத்தை படிங்க. ராஜமாதங்கி சாஸ்திரம் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஆகும், ப்ராக்டிஸ் இருக்கணும். இல்லைன்னா ஷியாமளாதண்டம் நிச்சயம் பண்ணலாம், 10 வருஷத்தை படிச்சுக்கலாம். அதை ஷியாமளாதண்டகம் சொல்லும்போது பெஸ்ட்டு சிங்கர் அந்த இதில் வந்து டிகே பட்டம்மா தான். பரமாச்சாரியாரே அவளை கூட்டி சின்ன வயசில் இருக்கும்போது தாமல் தான் டிகே ஜெயராமன், டிகே பட்டம்மா அவளை அப்பா வந்து பாவாடை சொக்க போயிட்டு இருக்கும்போது ஐஷு வந்து விடுவாராம் மடத்துக்கு. அப்போ அட்டம்மாவை கூப்பிட்டு பரமாச்சாரியா ஷியாமளாதண்டம் சொல்லு, ஷியாமளாதண்டம் இப்போ எப்படி சஷ்டி கவசம் எப்படி சூலமங்கலத்துக்கு ஃபேமஸ் ஆச்சோ அதான் ஷியாமளாதண்டகத்துக்கு டிகே பட்டம்மா தான் அது அத்தாரிட்டி நான் சொல்லுவேன். தொண்டை சரியில்லை, நான் இதோட முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து அவளால் முடிஞ்சதை ஸ்லோகத்தை அஷ்டோத்திரமோ சாஸ்திரநாமோ இல்லை ஷியாமளாதண்டமோ சொல்லி இந்த நவராத்திரியில் அம்பாளை பூஜை பண்ணுங்க. மீனாட்சி படம் இருந்தாட போதும். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. மீனாட்சி வந்து இஸ் சொரூபமாக ராஜமாதங்கி, அவரோட எந்திரம் தான் அங்கே வச்சிருக்குன்னு சொல்லப்படுறது மதுரையில். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செய்கிறேன்.